இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, அவன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். பத்திரத்தை வேற உங்க மூஞ்சி முன்னாடி ஆட்டுறான். உங்களுக்கு தெரிஞ்சால அவன்? ஆமா தெரியும். அதுதானே பார்த்தேன். அப்ப இது உங்களோட பழைய கணக்கு. உங்களை வஞ்சம் தீக்கிறதுக்கு அவளோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. உனக்கு யாருன்னா பகையாளி இருக்க போறாங்க? யார் அவங்க? உனக்கு அவங்கள முன்னாடி தெரியுமா? தீனதயாள வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்றவன். அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சுவான். இல்லாதவங்க கிட்ட வட்டிங்கிற பேர்ல உழைப்ப உறிஞ்சுன்னு உறிஞ்சிடுவான். அயோக்கிய நாசக்கார குடும்பம். நியாய வட்டி வாங்கி வாங்கியே பெரிய ஆளானவங்க. ஆனா அவங்களுக்கும் உனக்கும் என்னன்னா சம்பந்தம்? ஆரம்பத்துல நம்ம தொழில் பண்ணும்போது கையில இருக்கிற பணத்தை போட்டு பண்ணோம். எவ்வளவோ கஷ்டத்தை சந்திச்சோம். திடீர்னு சேல்ஸ் இருக்காது, சரக்கு எடுக்கணும், மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும். நாம காசு வாங்கினா வாங்கினவங்களுக்கு திரும்ப தரணும். அப்பதானே தொழில் பண்ண முடியும். நானும் அப்பப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன், வட்டிக்குத்தான். ஆனா வட்டிக்கு மேல வட்டியை போட்டு வாங்கின தொகையை விட பல மடங்கு பெருசா மாத்தி வச்சிருந்தான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத போது நாம போய் அவன் வீட்டு வாசல்ல நிக்கணும், எப்படியாவது அவங்க நம்ம கடையை எழுதி வாங்கணும். இதுதான் அவன் நோக்கம். ஒரு கட்டத்துல அவங்களோட சூழ்ச்சி எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் காவேரியோட நகையெல்லாம் வித்து மொத்த அசலையும் அப்படியே அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சான். ஆனா அதை அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தொழில வட்டிக்கு பணம் கொடுத்து எழுதி வாங்க முடியாத ஒரே சொத்து நம்ம கடை தான். அந்த வன்மம் அவனுக்கு இன்னும் இருக்கு. அப்பல இருந்தே அவன் மனசுக்குள்ள ஊறி போச்சு. அதான் அந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கான். இதுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? நான் ஒன்னும் உன் பின்னாடி வரல, நீ தான் என் முன்னாடி போயிட்டு இருக்க. ஆட்டோவில் ஆரம்பிச்சதுல இருந்து வீடு வரைக்கும் பின்னாடியே வர. ஏய், நான் தான் சொல்றேன்ல. என்ன எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறியா? நீ வரலன்னா என்னை யாராச்சும் தூக்கிட்டு போயிருவாங்களோ? உனக்கு யாரு இப்ப பாதுகாப்பு கொடுத்தா? நீ வந்தா ரோட்ல இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இவெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டான். வடா, சித்ரா கல்யாணத்தை 10 நாள்ல முடிக்கிறதா பேசியிருக்கோம். சரிங்கண்ணா. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா இருந்து நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரியா? இந்த கல்யாணம் இந்த குடும்பத்தோட கௌரவம்டா. பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். இது என்னுடைய கௌரவமும் கூட. இதுக்கு தடையா யார் வந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணம் நடக்கணும். சரிண்ணா. உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? ஏன், என்னாச்சு? இல்ல, நீயும் தலைமையில தான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. என்ன உள்ள ஏதாவது மைக் செட் பண்ணி வச்சிருக்கியா? கரெக்டா சொல்ற. நீங்க வேற என்ன பேசியிருக்க போறீங்க? ஏய், நாங்க என்ன பேசினா உனக்கு என்ன? டேய், அந்த மாப்பிள்ள ஒரு பொறுக்கிடா. அவன் நல்லவனே இல்ல. அவனுக்கு போய் ஒரு பச்சை புள்ளைய கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீ என்னையும் தான் நல்லவன் இல்லைன்னு சொல்லுவ. ஊர்ல இருக்கிற எவனும் உனக்கு நல்லவனா தெரியவே மாட்டான். ஆமா, உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா நாங்களும் அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஆமா, நீதான் முழிச்சுக்கிட்டே தூங்குறவளாச்சே. உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி பண்ணுவியா?
அவன் என் தங்கச்சியாவே இருந்தாலும் அண்ணன் சொல்றதான் நான் கேட்பேன். அண்ணன் ஒரு முடிவெடுத்தா பக்காவா இருக்கும். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஏய், அப்ப பேச்ச வேஸ்ட் பண்ணாம கிளம்பி போயிட்டே இரு. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து நிக்கிற? இது அவர் பொண்ணோட வாழ்க்கை. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க அவருக்கு தெரியாத சித்ரா மேல அவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகுது. இப்ப உனக்கு இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணணும். இவங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு வகையில பழி வாங்கணும். அதுக்கு சித்ரா வாழ்க்கையை பயன்படுத்திக்கலான்னு பாக்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். இதெல்லாம் டேய், என்னடா யோசிச்சிட்டே இருக்க? எள்ளி வெட்டி கொடு. வெட்டிடுவோம். பெரியவரே எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம், அங்கே கொடு. ஆ சரிங்க. இந்தாங்க. டேய், இப்படியே கொடுத்தா எப்படி குடிப்பாங்க? கைவசம் இருக்கு. ஆ இந்தாங்க. கொடு. இந்தாங்க சார். ஓ ஓ ஓ ஓ. மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுங்க. யாரா இவன்? வேலைக்கு புதுசா? மாமா, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க சின்ன மாமா. திருவிழா வருது, நீங்களாம் வரீங்க. வெளியூர் சொந்தக்காரங்களா வேற நிறைய பேர் வராங்க மாமா. அதான் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் வேலைக்கு கொஞ்சம் பேர் சேர்த்துருக்கேன். அதுல ஒருத்தன் தான் இவன். மன்னிச்சிருங்க. டேய், இளநீ ஒழுங்கா வெட்ட தெரியாதா? நான் என்ன இளநீ வெட்டுறதுல டிகிரியாடா முடிச்சுட்டு வந்திருக்கேன். புதுசாக வெட்ட தெரிஞ்சவனுக்கு அவ்வளோதானடா வரும். என்னடா யோசிச்சு நிக்கிற? வா, வந்து எல்லாரும் கல்வி வெட்டி கொடு. இந்தா வந்துட்டேனே, வந்துட்டேன். மன்னிச்சுங்க. வெட்டி கொடு எல்லாருக்கும் சீக்கிரம். சரிங்க சரிங்க, வெட்டிடுவோம். வேலை பார்க்குறேன்.